நீங்கள் கவலைப்பட வேண்டிய நாள் இது அல்ல. நீங்கள் கலங்க வேண்டிய நாள் இது அல்ல. விசாரப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். வெற்றியை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். உன்னுடைய சத்துருவை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். நீ அவன் கையில மாட்ட மாட்ட, அவன் உன் கையில மாட்டுவான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை இந்நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அதனால இனி வந்தவங்க எல்லாம் பெரிய பணக்காரனாக போறீங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 118:24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பார்வையிலே முக்கியமானவைகள். ஒரு நாளுக்கு அவர் 1000 வருஷ மதிப்பை கொடுக்கிறார். 90ஆம் சங்கீதத்திலே நாம் காண்கிறோம், அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல் இருக்கிறது. அவ்வளவு மதிப்பு ஒவ்வொரு நாளுக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போகக்கூடாது. ஒரு நாளில் இருக்கும் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த தசம பாகம் தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். மீதி இருக்கிற மணி நேரங்கள் நாம் நன்றாய் உழைத்து ஜெபித்து சம்பாதிக்க வேண்டும். ஜெபித்து உழைத்து சம்பாதிக்க வேண்டும். எல்லாரும் சம்பாதிக்க வேண்டும், முன்னுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் என்று சிலர் வாழ்வார்கள். நாமும் நீங்களும் நானும் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் இட்ஸ் எ டெய்லி பேசிஸ், அனுதின வாழ்க்கை. அனுதினமும் கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறார். அனுதினம் ஒரு நாளை அவர் அவ்வளவு முக்கியப்படுத்துகிறார். அந்த நாளை அவர் ஏன் அப்படி முக்கியப்படுத்துகிறார் என்றால், அவர் அந்த நாளில் உங்களுக்கு 1000 வருஷ ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரு மனுஷன், ஒரு நீதிமான் ஒரு நாள் கர்த்தர் இயேசுவின் முகத்தை தேடி ஒரு நாள் தன்னை 100க்கு 100 அர்ப்பணிப்பான். ஆனால் 1000 வருஷ ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டு. அந்த நாள் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்றைக்கு இந்த நாள் வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்கும். காற்றடிக்கிற காலங்களிலே ஓவராக காற்றடித்து மணலை எல்லாம் தூசியெல்லாம் மேலே போடும். இப்போ வெயில் காலம் இன்னும் முடியாதது மாதிரி இருக்கிறது. இந்த நாளை குறித்து என்ன விசேஷம்? எப்பொழுதும் வருகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல இதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே என்று சிலர் எண்ணலாம். இல்லை, இது ஒரு விசேஷித்த ஞாயிறு. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நீங்கள் நானும் களி கூர்ந்து மகிழ வேண்டும். நம்முடைய களி கூர்ந்து மகிழ விடாமல் தடுக்கிற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஏனென்றால் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று ஒவ்வொரு நாளையுமே நாம் நினைக்கலாம். இதே இன்றைக்கு கர்த்தர் விசேஷமாக இந்த நாளை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையை புதுப்பிக்க போகிறார். இந்த நாளில் அநேகர் ஒரு புது வாழ்விலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு முன்னால் பவனியாய் போக போகிறார்கள். இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நெற்றியிலும் ஒரு அடையாளத்தை போடுவார். இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊற்றுக்கண்ணை அவர் திறப்பார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை பங்காக தரப்போகிறார். இந்த நாள் ரொம்ப முக்கியமானது. இந்த நாளை யாரெல்லாம் முக்கியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு எடுத்து கொடுக்க போகிறார் என்பது. இந்த நாளிலே என்ன விசேஷம்? வாட் இஸ் ஸ்பெஷல் இன் திஸ் டே? இன்னைக்கு இந்த ஆராதனையில் இந்த நாள் என்ன விசேஷம் என்கிறதை 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் முதலாவது நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். முதலாவது நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 8:10 வாசிக்கும் போது, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். இந்த நாள் மிகவும் வித்தியாசமான நாள், மிகவும் விசேஷமான நாள். இந்த நாளை நீங்களும் நானும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவ சன்னிதானத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நமக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள்.
ஹல்லேலூயா. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். இந்த நாள் விசாரப்படுவதற்கு உரிய நாள் அல்ல. நீங்கள் கவலைப்பட வேண்டிய நாள் இது அல்ல. நீங்கள் கலங்க வேண்டிய நாள் இது அல்ல. விசாரப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ என்னென்னமோ விசாரங்களில் இருக்கலாம். உங்கள் குடும்பம் உங்களை விசாரத்தில் தள்ளி இருக்கலாம். விசாரம் என்றால் மனக்கவலை, மனவேதனை, மன வருத்தம், மன ஐயங்கள், மனதிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அதுவும் அல்லாமல் வெட்கங்கள், ஆங்கிலத்தில் சொன்னால் ஷேம். நிறைய பேர் உங்களை வெட்கப்படுத்தியிருப்பார்கள். உங்களுக்கு மதிப்பில்லாமல் இருந்திருக்கலாம், மதிப்பு இழந்திருப்பீர்கள். உங்களுக்கு பின்னால் பிசாசு அவன் கற்களை எரிந்து கொண்டே உங்களை பின்தொடரக்கூடும். தாவீது புறப்பட்டு போய்கொண்டிருக்கும் போது சிமேயி என்பவன் பக்கத்திலே கல்லை தூக்கி எரிந்து கொண்டே, இரத்த பிரியனான மனுஷனே ஒளிந்து போ, ஒளிந்து போ என்று அவன் சாபம் போட்டுக்கொண்டே பக்கத்திலே நடந்தானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுபோல நீங்கள் ஒரு விசாரப்படுகிற காலத்தில், ஒரு நாளில் உங்கள் லைஃப்ல இருக்கலாம். ஆனால் இந்த நாள் உங்கள் விசாரங்களை கர்த்தர் எடுத்து போடுவார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், விசாரப்பட வேண்டாம். நீ எத்தனை தலையில இடி விழுகிற மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, விசாரப்பட வேண்டாம். ஏன்னா நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தாயின் கையை, தந்தையின் கையை பிடித்திருக்கிற ஒரு பிள்ளை பயப்படாது. அதுபோல இயேசுவின் கையை இறுக பிடித்து கொள்ளணும். அந்த பிடியை விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. இயேசுவின் கையை இறுக பிடித்து கொள்ளுங்கள். விசாரப்பட வேண்டாம். உங்கள் பக்கத்திலே பெண்ணினால் உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். இயேசுவின் கையை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். பிசாசு உங்களுக்கு ஒரு குழியை தோண்டி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அவன் வெட்டின குழியிலே அவனே விழுவான். அது மனிதனா இருந்தாலும் சரி, மனிதனுக்கு வெட்டுகிற குழி அவனுக்கே அவன் வெட்டுகிற குழி ஆகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை பாதையிலே என்னைக்காக அவங்க இப்படிப்பட்ட குழிகளை வெட்டினாங்க. எந்த குழி எனக்காக வெட்டினாங்களோ நான் தப்பிச்சிட்டேன். ஏன்னா இயேசு என்னை தூக்கி விட்டார். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். ஆனால் அவர்களோ அதே குழியில் விழுந்தாங்க. உயரத்திலிருந்து தேவன் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருந்த என்னை அவர் அப்படியே பல தடவை தூக்கி இருக்கிறார். இன்னைக்கும் இங்கே வந்திருக்கிற சகோதரனே, சகோதரே, ஆழத்திலே ஜலப்பிரவாகத்திலே மூழ்கி கிடக்கிறது போல உன் வாழ்க்கை இருக்கலாம். நீ விசாரத்தின் கொடுமுடியிலே போயிருக்கலாம். இன்றைக்கு அங்கே இருந்து கர்த்தர் உன்னை அப்படி பிடித்து தூக்கி அவர் எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசாரப்பட வேண்டாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நான் நேற்றைய தினத்தில் நினைத்தேன், ஒரு பெரிய முகாம் வைக்க வேண்டும் நம்முடைய சபையிலே. அந்த முகாமுக்கு தலைப்பு என்னவென்றால் மகிழ்ச்சி முகாம் என்று, த ஜாய் ஆஃப் த லார்ட் என்று வைக்கணும். எல்லாருமே சந்தோஷப்படணும், எல்லாருமே சிரித்து மகிழணும். அப்படி ஒரு முகாம் வைக்க வேண்டும் என்றே நான் கருத்தில் கொண்டேன். என்றால் வேதம் நம்மை அள வைக்கவில்லை. வேதம் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது, நம்மை நகைக்க வைக்கிறது. அருமையானவர்களே, நம்ம எல்லாரையும் ஈசாக்காக மாற்றுகிறது. ஈசாக் என்றால் நகைப்பு என்ற அர்த்தம். சந்தோஷம் நமக்கு தேவை. சந்தோஷம் நம்முடைய பிணியை நம்மை விட்டு நீக்கும், பலவீனத்தை நம்மை விட்டு நீக்கும். அருமையானவர்களே, நாம் விசாரப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் அதுவே ஒரு கேட் போல, ஒரு வாசல் போல அது அடைத்து கொண்டிருக்கும். விசாரப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றார். மனுஷன் சொன்னா நீங்க சரி, உனக்கு ஏன் கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க கஷ்டம் அவருக்கு தெரியும். நீங்க கடந்து போற கஷ்டப்பாதை அவருக்கு தெரியும். அவர் சொல்றார், விசாரப்பட வேண்டாம். இப்போ நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா கர்த்தர் அப்படியே கேட்டை திறப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்து காட்டினேன். இது உண்மையிலே நான் தரிசித்து உங்களோடு பிரசங்கம் பண்ணுகிறேன். கர்த்தர் அநேகருடைய வாழ்விலே கேட்டை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. நண்பர்களே, நீ எவ்வளவு விசாரப்பட்டு அழுது அதிலே கதறி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது திறக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார், அவர் அன்பை பார், அவருடைய கிருபையை பார், அவருடைய தழும்புகளை பார், அவருடைய கால்களை பாதங்களை இறுக பிடித்துக்கொள். அவருடைய வாய்ந்து புறப்படும் வார்த்தை மதுரமாக ஏற்றுக்கொள். தேனிலும் இனிமையானவருடைய வார்த்தையாக நீ அதை எண்ணு. ஒரு நாளை நீ வீணாக்கி விடக்கூடாது. இந்த நாள் நீ விசுவாசிக்க வேண்டிய நாள். இந்த நாள் நீ விசாரப்படக்கூடாத ஒரு நாள். இந்த நாள் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உன்னுடைய பலன். மருந்து உன் பலன் அல்ல, உணவு உன் பலன் அல்ல,
உன் சொந்தம் உன் பலன் அல்ல, உன் திறமை உன் பலன் அல்ல, உன்னுடைய சம்பாத்தியம் உன் பலன் அல்ல, உன் சொந்தக்காரங்க உன் பலன் அல்ல, உன் சின்ன நிலபுலன்கள் உன் வீடு உன் பலன் அல்ல. உன் பலனே கர்த்தருக்குள்ளே கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சி, இயேசுவுக்காக வாழுகிறேன் என்கிற மகிழ்ச்சி, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற மகிழ்ச்சி, என் பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்து விட்டான் என்கிற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள பலன். 61 பேர் ஞானஸ்நானம் எடுத்தது மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கொடுப்பது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு கொடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஆனாலும் எடுத்ததை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. பிள்ளைய பெற்றெடுக்கிறது தாய்க்கு கஷ்டமா இருக்கும், ஆனா குழந்தைய பார்த்த உடனே சந்தோஷம். 61 பேர் ஞானஸ்நானம் பெற்ற நாள். விசாரப்பட வேண்டாம், உலக மனுஷனை போல உலக மனுஷியை போல நீ விசாரப்பட வேண்டாம். இது கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூறுது மகிழ கடவோம். இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளில் யாராவது விசாரப்பட்டு கொண்டு உள்ளே வைக்காதிருங்கள். கர்த்தர் இயேசுவை முகத்தை பாருங்கள். அவன் முகத்தை பார்க்கலன்னா நம்ம சந்தோஷமாகவே இருக்க உலகம் நம்மளை விடாது. எப்பவும் விசாரப்பட்டு கொண்டே தான் இருக்கணும். உன் முக்காட்டுக்குள், உன்னத பாட்டு புத்தகத்தில், உன் முக்காட்டுக்குள் உன் முகம் எவ்வளவு நல்லா இருக்குது. பூரண ரூபவதியே. இது யார் பற்றி சொல்றார்? மணவாட்டி சபையை, ஆண்களானாலும் பெண்களானாலும். நீ உன்னை ஆண்டவர் பார்க்கும்போது கர்த்தருக்குள் சந்தோஷமான ஒரு மகனாக மகளாக அப்படிதான் பார்க்க. பிள்ளையை கொண்டு பிரதிஷ்டை பண்ணுறவங்க அவங்க கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்து அந்த பிள்ளைய அவங்க வளர்ந்து 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 அந்த பிள்ளை ஒரு நாள் இந்த சபையில் ஞானஸ்நானம் எடுக்கிறத பார்க்கணும். அந்த பிள்ளை நல்லா படிக்கணும். பிரதிஷ்டை பண்ண பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்த 61 பேர் இவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு தேவன் தெரிந்தெடுத்த நாள் தான் இந்த நாள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆதியாகமம் தொடங்குது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த நாளுடைய விசேஷம் என்ன? வாட் இஸ் ஸ்பெஷல் இன் அபவுட் திஸ் டே? இந்த நாளை குறித்த என்ன விசேஷம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்க புறப்படலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். சகோதர சகோதரிகளே, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அங்கு ராஜாக்கள் நடந்தது, நியாயாதிபதிகள் போய் வெற்றியை எடுத்தது. நமக்கு வேற ஒரு கதாநாயகனும் தேவையே இல்லை. ஊர் உலகத்தில் இருக்க கதாநாயகனெல்லாம் சமுதாயத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. கொலை பண்ணி குடிச்சு வெறிச்சு டான்ஸ் ஆடி சமுதாயத்தை கெடுத்துட்டாங்க. நமக்கு நல்ல கதாநாயகன்கள் பைபிளில் இருக்கு. நியாயாதிபதிகளும் கதாநாயகர்கள் போல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நியாயாதிபதிகளுடைய காலத்தில் ஒரு கதாநாயகி, அவளுடைய பேர் தெபோராள். அவள் தீர்க்கதரிசி. அவள் நியாயம் விசாரிக்கிறவள். 2 கோஷ்டிக்கு சண்டை வந்தா கோர்ட்டு தேவையில்லை. 2 ஜாதிக்கு சண்டை வந்தா அதுக்கு வேற எந்த அரசியல்வாதி தேவையில்லை. அரசியல்வாதி வந்து இன்னும் மோசமாகும். எல்லாம் தெபோராள்கிட்ட போங்கம்பாங்க. தெபோராள் வருஷ கணக்கில் அவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரம் அவள் ஒரு பெரிய பங்களாவில் குடியிருக்கவில்லை. அவளுக்கு வீடே கிடையாது. ஒரு பேரீச்ச மரத்தின் கீழே அவள் குடியிருந்தாள். ஒரு மரத்தின் கீழே. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே
ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அவள் தீர்க்க தரிசனம் சொன்னது மட்டுமல்ல, நிறைய பேர் இன்னைக்கு என்ன தீர்க்க தரிசனம், குறி சொல்றவங்கள மாதிரி கோடாங்கி அடிச்சு குறி சொல்ற அந்த ஆட்களை போல தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். பிரசங்கிமார் விசுவாசிகள், இந்த அற்ப உலகத்தனமான விசுவாசிகள் இந்த மாதிரி தீர்க்க தரிசிகளை விரும்புவாங்க. இவங்களுக்கு சொந்த முழங்காலில் ஜெபிச்சு ஜெயிக்க முடியாது. சொந்த விசுவாசத்தில் பைபிளை எடுத்து அதோடைய வாக்கு தத்தங்களை எடுத்து அப்ளை பண்ணி ஜெயிக்க முடியாத கோழை விசுவாசிகள் சோகால்டு தீர்க்க தரிசிகளை தேடுவாங்க. எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களா. வாரம் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க திராணியற்றவர்கள், தேவனுடைய பாதத்தில் முழங்கால முடக்கி ஜெபம் பண்ணி ஜெயிக்க தெரியாதவர்கள் இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளை தேடும் பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் வாயில் வந்ததெல்லாம், மனதில் தோன்றினதெல்லாம் அவர்கள் சொல்லி குடும்பங்களை சீரழித்து அவர்களுடைய விசுவாசத்தை கெடுத்து தவறாய் அவர்களை பழக்குவித்து அவர்கள் பரிசுத்தாவினால் நிறைந்து ஜெபிக்க விடாமல் தடுத்து, நம்ம அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஒருவராயில் நம்ம வீடுகளில் ஏற்றுக்கிறது இல்லை. அப்படி யாராவது நம்மளை பற்றி சொல்கிறதா இருந்தால் இதை எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற வீரம் இருக்கணும். சபையாருன்னா கோழையாக வாழக்கூடாது. வருவான் அவன் இஷ்டத்துக்கு உன்னை சொல்லிட்டு போவான், அப்படி இருக்கக்கூடாது. நான் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகளை ஒவ்வொரு தேசத்திலும் பார்த்துட்டு வரேன். இவங்கெல்லாம் வைத்து பிழைப்புக்கு வழி இல்லை. அவனும் கோழை, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கிருபை பெற்றணும், நல்ல பிரசங்கியார மாறணும், நல்ல சபையை கட்டி வாழலாம் நல்லா. அதை விட்டுட்டு வீடு வீடா கோயில் கோயிலா தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்களும் பெண்களும், எனக்கு அது அக்வர்டா தெரியுது, அசிங்கமா தெரியுது. எலிசா காலத்துல தீர்க்கதரிசியா ஒருத்தன் வரணுமானா அவன் தீர்க்கதரிசிகளின் ஸ்கூல்ல படிக்கணும், ப்ராஃபட்டிக்கல் ஸ்கூல். அங்க போய் அவன் படிக்கணும். எலிசா காலத்தில் 50 பேர் அங்கே படித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த காலம் போய் இப்போ இயேசுடைய காலம். இயேசு 12 பேரை எடுத்தார். ஹல்லேலூயா. கைக்குள்ள வச்சு அவர்களுக்கு போதித்து கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அந்த 12 பேரை போலத்தான் இங்கே வந்திருக்கிறோம். சீஷர்களா, பொதுமக்களாக நம்ம வரலை, இயேசுடைய சீஷனாக வந்திருக்கிறோம். இன்னொருத்தன் சொல்லித்தான் நான் வாழணுமா? எனக்கு என் தெய்வம் நேரடியாக சொல்லுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னைக்குமே எந்த சபை மக்களும் நினைக்கணும், உங்க பாஸ்டர் உங்க சபை மேடையில், அதாவது பலிபீடத்தில் நின்று அவர் வாயிலிருந்து வர வார்த்தை அதுதான் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பும் தீர்க்க தரிசனமாக இருக்கும். வேறு எந்த விஷயமும் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுடைய உள்ளத்தோடு நான் நினைக்கிறேன், கூட்டத்தில் சொன்னேன், நான் ஒரு விசுவாசியை நாங்கள் மகனாய் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாட்ட அந்த மனுஷனுக்கு நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? நாங்கள் என்ன குருட்டு பிரசங்கி மாறா சும்மா அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு? ஒவ்வொரு ஆளையும் மகனாக ஏற்றுக்கணும், மகளாக ஏற்றுக்கணும். அதுக்கு தான் சபையில் வச்சிருக்காரு. சபை பாஸ்டர்னா வயது பெருசோ சின்னதோ, குறைஞ்ச வயசோ கூடின வயசோ, உங்கள் சபைகளில் ஒரு இளமையான ஆள், ஒரு வாலிபனே பாஸ்டராக இருந்தாலும் அந்த பாஸ்டர்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டரும் உங்களை மகனாக ஏற்றுக்கணும், மகளாக ஏற்றுக்கணும். இன்னைக்கு 61 பேர் இயேசுவினால் வசனத்தை விசுவாசித்து அவரை நம்பி அவர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அத்தனை பேரும் நம்ம மகன். அவங்க இனி கஷ்டப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டா நாங்கள் எவ்வளோ வருத்தப்படுவோம். நீ இயேசுடைய மகன் மட்டுமல்ல, இந்த சபையின் மகன், இந்த சபையின் மகள், ஊழியக்காரலா எங்களோட மகன். உண்மையிலே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, உங்களை மகனா ஒரு இதயத்தில் ஏற்றுக்கலன்னா இங்க இருந்து எங்க ஜபம் வரும்? பெத்த வயிற்றுல இருந்து தாங்க ஜபமே வரும். கர்ப்பத்திலிருந்து வர்ற ஜபம் தான் சரியான ஜபம். அந்த கர்ப்பத்திலிருந்து வரும் ஜபத்தை செய்யத்தான் இயேசு கெத்சமனேக்கு போனார். ஒருவன் பேசவும் முடியாது, காதும் கேட்காது அவனுக்கு.
அந்த வாலிபனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டாராம். அந்த பெருமூச்சு கர்ப்பத்திலிருந்து வர்ற பெருமூச்சு, சிருஷ்டிகருடைய கர்ப்பத்திலிருந்து வரும் பெருமூச்சு. அவன் காதை திறந்தது, அவன் ஊமையன் பேசினான். அற்புதம் நடக்கணுமா? உங்க கையினால் அடையாள அற்புதம் நடக்கணுமானா ஆட்களை, மனிதர்களை மகனாக மகளாக ஏத்துக்கலுங்க. அவன் அப்படித்தான் நடப்பான், அவன் அப்படித்தான் நடப்பா. ஆனாலும் மகனா ஏத்துக்கொண்டு அவனுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது காப்பாற்றப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு இந்த நாள் ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த நாளில் ஏதோ ஒரு விசேஷமான நாளாக அவர் டிக் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் டே நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை பிரதிஷ்டை நடந்த நாள் விசேஷ நாள். ஞானஸ்நானம் 61 பேர் எடுத்த நாள் விசேஷ நாள். நாம் எல்லாரும் வந்துட்டோமே தேவனுடைய வீட்டுக்கு, விசேஷமான நாள். எத்தனை இடைஞ்சல் இருந்தது, வந்துட்டோம். இது விசேஷித்த நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த தெபோராள் அவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாலாம். வழக்கு பிரச்சனை அது இதெல்லாம் இருந்தால் இந்த அம்மாட்ட போய் நிற்பாங்க. அந்த அம்மா சும்மா சொல்லும், சண்டை நீங்கிரும், பிரிந்த குடும்பங்கள் இணைஞ்சிரும். ஆனால் இந்த அம்மா உட்கார்ந்துருந்த இடம் பேரீச்ச மரத்தின் கீழே. அதுக்கு வீடு வாசல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு தியாகமான ஒரு பாதையில் போகிறவன் தான் தீர்க்கதரிசியாக வர முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ தன் மேலறையை கட்டி கட்டில் போட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்க வச்சு அந்த அம்மா எல்லாம் ரெடி பண்ணி ஹஸ்பண்ட்டை சொல்லி ரெடி பண்ணிச்சு. ஆனால் அவர் அங்கே உட்காரல. அவர் போய் ஒரு உயர்ந்த மலையின் மேலே எலியா உட்கார்ந்துருப்பார். இந்த வசதியை தேடாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வசதியை தேடக்கூடாது, அதில் பழகக்கூடாது. எரும மாடு மாதிரி உழைக்கணும், மாடு மாதிரி உழைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், எந்த மனிதனுக்கும் சொல்கிறேன். இதான் வெள்ளை சட்டை போட்டு அந்த வெள்ளை சட்டை கரைப்படாமல் அழுக்கப்படாமல் ஊழியம் செய்யணும், வாழணும்னு அப்படியே போகக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தரையில் இறங்கி நடக்கணும், தெருக்களில் நடக்கணும், சட்டை அழுக்காகும். ஒரு மனுஷன் பாவம் போல தரையில் கிடப்பான், அங்கே போய் முழங்கால் போடணும், அவனுக்காக ஜெபம் பண்ணணும். இதுதான் பரலோகத்தில் அடையாளம். கர்த்தர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். எப்படி ஊழியம் செய்கிறோங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கும். இயேசுவை எப்படி நேசிக்கிறீங்க பார்த்து கொண்டே இருக்கும். இந்த அம்மா பேரீச்ச மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டு இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டார். அந்த நாட்களிலே சிசரா என்கிற படைத்தலைவனை ராஜா ஒருவன், அவன் ஒரு கானானியன், ஆத்சோர் என்ற ஊரிலே குடியிருந்தவன். அவனுடைய பேர் யாபீன் என்பது 2ஆம் வசனத்தில் இருக்கும். யாபீன் என்னும் கானானியன். சிசரா என்பவன் யாபீன் என்ற கானானியன் அனுப்பின தளபதி. அவனும் பெரிய சேனையோடு வந்திருக்கிறான். இப்ப சிசராவை எதிர்த்து பாராக் என்கிறவன் போக வேண்டும். இந்த பாராக் என்பவன் 10,000 வீரர்களை கையிலே வைத்திருக்கிறான். ஆனால் உள்ளுக்கு பயம் இருக்கிறது. சார் கவனிங்க, 10,000 வீரர்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எல்லார் கையிலும் ஆயுதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. கேப்டனுடைய இதயத்தில் பயம் இருக்கு. தாபூர் மலையில் ஒளிஞ்சிருக்கிறான், என்ன பிரயோஜனம்? பெரிய பெரிய ஆட்கள் இப்படித்தான் பயத்தில் ஒளிஞ்சிருப்பாங்க. எவ்வளவு திறமை இருக்கு ஆனால் பயம், எவ்வளவு படிச்சிருக்கு பயம், பைபிள் நல்லா தெரியும் ஆனால் பயம், ஊழியம் செய்ய பயம், இயேசு கிறிஸ்துவின் மகன் சொல்ல பயம், பைபிளை ஒளிச்சு கொண்டு போவாங்க, அடுத்தவன் பாத்திரக்கூடாது பயம். கிறிஸ்தவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பேன் நான். இல்லைன்னா பரலோகத்துக்கு நீ வர முடியாது. மனுஷர்கள், உன்னை சுற்றி இருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக நீ என்னை அறிக்கை பண்ணாவிட்டால் தேவ தூதர்களுக்கு முன்பாக நான் உன்னை அறிக்கை பண்ண மாட்டேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால் உங்களை சுற்றி இருக்க மனுஷர்களுக்கு நான் இயேசுவின் பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தாய் பெற்றவன், நான் துதியின் கோட்டை என்கிற விலாசம் உள்ளவன் என்று நீங்கள் சொல்ல தயங்கக்கூடாது.
பாராக்கை போல பயந்து, படிப்பு இருக்கு பயந்து இருக்கிறீங்க, பணம் இருக்கு பயந்து இருக்கிறீங்க, வசதி இருக்கு பயந்து இருக்கிறீங்க, தாளந்து இருக்கு பயந்து இருக்கிறீங்க. இயேசுக்கு பயன்படலை உங்களுடைய தாளந்துகளும் அறிவும் பணமும் திறமையும், பயம். ஆனால் இயேசுவினுடைய அன்பு வந்து இறங்கும்போது, பூரண அன்பு வந்து இறங்கும்போது பயத்தை அது புறம்பே தள்ளும். அல்லேலூயா. சின்ன வயசில் உங்கள் எல்லாரை விட நான் ரொம்ப பயந்தவன் தான், ரொம்ப பயந்தவன். ஆனால் நான் அந்த துன்மார்க்கருடைய கோஷ்டியில் சேர்ந்த போது என் பயம் கொஞ்சம் நீங்கிச்சு. ஆனால் உள்ளுக்கு பயம் இருக்கும். துன்மார்க்கர் கோஷ்டினா ரவுடி கும்பல், தூத்துக்குடியில் ரவுடி கும்பலில் சேர்ந்து அடாவடி காரியங்களில் ஈடுபடுவோம். சோடா பாட்டிலெல்லாம் உடைச்சி பெட்டி கடைகளை கவுத்தி நாங்கள் ஜாமான்கள்லாம் தூக்கி எரிஞ்சு ரோட்டில் ரகளை பண்ணுவோம். அது என்னுடைய சிநேகிதர்களோடு சேர்ந்து போகும்போது அவங்க செய்கிறத பார்த்து நான் செய்வேன். ஆனால் உள்ளுக்கு ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிறகும் எனக்கு ஒரு பயமாக தான் இருக்கும். அதனால் சர்ச்சுக்கு போனாலும் பயமாக இருக்கும். மற்றவங்களெல்லாம் கண்டு பயப்படுவேன். நான் என்ன நினைப்பேன், அவங்களாம் நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு தான் ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது, எனக்கு ஜெபமே இல்லை. ரொம்ப பயமாக இருக்கும். எனக்கு சபையில் வர்ற எல்லாரும் ரொம்ப பெரிய பெரிய தேவதூதர்களாக தெரியும், நான் ஒருத்தன் தான் பாவிங்கிற மாதிரி தெரியும். ரொம்ப பயமாக. அந்த நேரத்தில் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த நாளில் நான் எவ்வளோ பயந்தேன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஏன்னா ஞானஸ்நானம் அவ்வளோ பெரிய விஷயம். புது வாழ்க்கை தொடங்கும் நேரம். தூத்துக்குடி கடற்கரையில் அந்த கடல் அலைகள் காலில் வந்து மோதுது. அங்கே நிற்கிறோம் ஞானஸ்நானம் எடுக்க. எனக்கு முன்னால் என்னுடைய பாஸ்டர் நிற்கிறார், வெள்ளை உடை தரித்து எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க அவர் நிற்கிறார். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். ரொம்ப பயப்படுறேன். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக எப்படி வாழ்வேன், எப்படி இந்த ரவுடி கும்பல் என்னை ஃபாலோ பண்ணுவாங்களே, எப்படி அவங்களை ஜெயிப்பேன், எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, எப்படி வாழ்வேன், ரொம்ப பயமாக இருக்கும். என்னால் முடியுமா, பரிசுத்தவானா வாழ முடியுமா? என்ன அந்த டைமில் எனக்கு 18 வயசு. ஆனால் பரிசுத்தமாக வாழணும் அப்படி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் பயமாக இருக்கும், பாவம் செஞ்சிருவேனோ, ஆண்டவர் மனசை துக்கப்படுத்திடுவேனோ, இயேசுவை நான் மறுதலிச்சிருவேனோ சொல்லி ரொம்ப பயந்து தான் அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாஸ்டர் என்னை பார்த்து கேட்டார், எந்த சோதனை வந்தாலும் அவரை பின்பற்றுவாயா? என்னன்னா அவர் கேட்குறாரு. நான் உறுதியாக சொன்னேன், வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் நான் இயேசுவை விட்டு மட்டும் விலக மாட்டேன் சொல்லி அதே வேளையில் பயந்து நடுக்கத்தோடு சொல்கிறேன், நான் இயேசுவை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன்னு சொன்னேன். அது சாதாரணமாக சொல்லலை, நம்ப மாட்டீங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ரொம்ப அழுதேன். அழுது பாஸ்டரை தோளில் கை போட்டார். நான் அழுதுகிட்டு நிற்கிறேன். அதுக்கப்புறம் 2-3 வாரம் ஆச்சு. நான் தெருக்களில் பிரசங்கம் பண்ண போனேன். இன்னும் அந்த பயம் போகலை. அதுக்கப்புறம் பாஸ்டர் என்னை பைபிள் காலேஜுக்கு போகும்படி சொல்கிறார். ஊழிய அழைப்பு வந்தது, பைபிள் காலேஜுக்கு போகணும். ஐயோ, நான் எவ்வளோ பயந்தேன். பைபிள் காலேஜுக்கு போகணுமா? ஐயோ, எனக்கு படிப்பு வராதே, எனக்கு எழுத வராதே, இருந்த படிப்பெல்லாம் போச்சே, இருந்த அறிவெல்லாம் மெமரி மைண்டே போச்சு, நான் என்ன செய்வேன், பயம். அதனால் ஆண்டவர் காலை பிடிச்சிக்கிட்டேன். பிள்ளைங்க வந்து பயந்தா தாய் கையை பிடிச்சிக்கிடுவாங்க, தந்தை கையை பிடிச்சிக்கிடுவாங்க. நான் பிடிச்சிக்கிட்டேன். அன்னைக்கு பிடிச்சது தான் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வேணா பயம் இல்லாமல் வாழு, நான் இன்னைக்கும் பயந்து தான் வாழ்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடுக்கத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு தான் நாங்கள் கர்த்தரை சேவிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சில தவறான பயங்கள் இருக்கு, அது வேண்டாம், அதெல்லாம் உதைச்சி விரட்டும். வியாதி வந்துருமோ என்கிற பயம், அவன் எனக்கு தீங்கு செஞ்சிருவானோ என்கிற பயம்,
அவன் என்னைய கவுத்திடுவானோங்கிற பயம். இது தேவையில்லை. கர்த்தர் மேலே விசுவாசம், இயேசுவின் மேலே விசுவாசம், அவர் முகத்தை பார்த்தாலே இவனுக்கு ஒரு ஆளுக்கும் நம்ம பயப்பட மாட்டோம். ஆனால் பரிசுத்தமாக வாழணுமேன்ற பயம் இருக்கும். இயேசுவின் கையை விட்டு நம்ம இறங்கிடக்கூடாதேங்கிற பயம். ஊழியத்துக்கு வந்த பிறகும் ஊழியத்தை உண்மையாக செய்யணுமேங்கிற பயம். நினைக்காதீங்க நாங்கள்லாம் பயம் இல்லாமல் அப்படி இப்படி தெரியணும். இல்லை, ரொம்ப பயத்தோடு தான் வாழ்கிறோம். ஒவ்வொரு விசுவாசி இந்த சர்ச்சுக்குள்ளே புதுசாக வர்றாங்க, ஒரு ஆள் புதுசாக வந்தால் கூட அந்த ஆள்னால நாங்கள் பயப்படுவோம். ஐயோ வந்துட்டாரே, இனி அவரை பரலோகம் வரைக்கும் கொண்டு சேர்க்கணுமே, பயமாக இருக்குதே, இந்த ஆள் இடையில போயிடுவாரோ, இந்த ஆள் எவனோ சொல்கிறத கேட்பாரோ, ஊரில் மனுஷங்க கண்டதையும் சொல்ல அதை கேட்பாங்களா, கேட்டு உண்மை விட்டு போயிடுவாங்களோ, ஆண்டவரே பயமாக இருக்கு ஆண்டவரே, இந்த பிரதரை கடைசி வரை உம்முடைய மகனாக கொண்டு வந்து சேர்ப்பேனா, இந்த மகளை பரிசுத்தவாட்டியாக கொண்டு உம்முடைய வீட்டில் சேர்ப்பேனா தெரியலையே ஆண்டவரே. ஆலயத்துக்கு ஆட்கள் வர வர எங்களுக்கு பயம்தான். 61 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நீ யாரும் பயப்பட மாட்டீங்க, சந்தோஷப்படுவீங்க. மேடையில் நாங்கள் நடுங்கி பயந்துக்கிட்டு இருக்கணும். 66 பேர் ஆண்டவரே, இவங்க இடையில போயிடுவாங்களா ஆண்டவரே. காலேஜுக்கு போனேன்னுட்டு வேற ஊருக்கு போவாங்க, எவனோ சொல்கிறத கேட்டு பாவம் செஞ்சிருவாங்களோ ஆண்டவரே, ஞானஸ்நான மகிமையை இழந்துருவாங்களோ ஆண்டவரே. பயம். எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். கர்த்தர் இதயத்தை பார்க்குறார். நாங்கள் பயப்படுறதுனால கர்த்தர் அந்த 61 பேர் கையை இறுக பிடிப்பார். நாங்கள் பயப்படுறதுனால 61 கையை தேவன் இறுக பிடிச்சு நடத்துவார். இன்னைக்கு குழந்தை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட குழந்தைகளையும் அவங்க தாய் தந்தையையும் இயேசு இறுக பிடிச்சு நிற்பார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய பலிபீடத்தில் ஒருத்தன் பயந்துகிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு சோதனை. அந்த பயம் தேவனை கூப்பிடுகிறது. ஐயா காப்பாற்றும், அவளை காப்பாற்றும், அவனை காப்பாற்றும், உம்மை விட்டு போயக்கூடாது, யூதாஸ் மாதிரி விலகி போய்விடக்கூடாது, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இவர்கள் போய்விடக்கூடாது, அற்பம் ஒரு கல்யாணத்துக்காக உம்மை மறுதலித்து போய்விடக்கூடாது. மறுதலித்து போகிற அற்ப ஜந்துக்கள் நாட்டில் இருக்காங்களே, என் பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்த ஒருத்தர் அப்படி போயிடக்கூடாது ஆண்டவரே. ரீமாலா காரா ஷாக்கா தீமாலா காரா தீமா சந்தா. ஒவ்வொருவருக்காக பயந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு எந்த விபத்தும் வந்துடக்கூடாது. இந்த வந்திருக்க அத்தனை பேர் ஊருக்கு வியாதி வந்துடக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட கையை கட்டி இவங்க நிற்கக்கூடாது, கோர்ட்டில் போய் நிற்கக்கூடாது, இவங்க ஒருத்தராவது போலீஸ் ஸ்டேஷனில் சண்டை வந்து அங்கே போய் நிற்கக்கூடாது. எவனோ சண்டை போடுவான், இவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த கதை வரவே கூடாது ஆண்டவரே. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, பாராக் என்பவன் மலையின் உச்சியிலே 10,000 பேர் இருக்கு, ஆனால் பயம் இருக்கு. அந்த பயத்தை நீக்குவதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு தாயினுடைய பெயர் தான் தெபோராள். தெபோராள் எழும்பி சொல்லுது, பாராக்கே பாராக்கே எழுந்து. வசனம் வாசித்து பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? அப்பொழுது அவன் பின்னாலே 10,000 பேர்களும் தாபோர் மலையிலிருந்து இறங்கி, அது வரைக்கும் அவன் ஒளிஞ்சிருந்தான். இந்த அம்மா தீர்க்கதரிசி 10,000 பேரை ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளை தான் நான் தீர்க்கதரிசின்னு சொல்லுவேன். குறி சொல்றவனை சொல்ல மாட்டேன். உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், ஜெபமணி சொல்லுங்க, எனக்கு என்ன பிள்ளை பிறக்கும்? உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அல்லது ஆம்பளை பிள்ளை பிறக்கும், 2ல் 1 தான் பிறக்கும். இதெல்லாம் அற்ப தீர்க்க தரிசனம். தேவனோடு விளையாடக்கூடாது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னவங்களெல்லாம் ஆண்டவர் தமிழ்நாட்டில் வைக்கல, காலி பண்ணிடுவாங்க. ஆயுள் காலம் குறைஞ்சு போயிடும். பயந்து வாழுங்க.
ஹல்லேலூயா. அந்த அம்மா 10,000 பேரை ஜெனரேட் பண்ணி விட்டுருச்சு, மோட்டிவேட் பண்ணி விட்டுருச்சு. 10,000 பேரை புறப்பட்டு போன்னு சொல்லிருச்சு. 10,000 பேருக்கு ஊக்கம் கொடுத்து விட்டுச்சு. நீ சபைக்கு போ, ஜெபத்துக்கு போ, ஊழியத்துக்கு போ, உபவாசத்துக்கு போ, முழு இரவு ஜெபத்துக்கு போ, பாஸ்டருக்கு சப்போர்ட்டா இப்படி அனுப்பி விடுகிற ஒவ்வொருவரும் தெபோராளின் ஆவி உடையவர்கள். அல்லேலூயா. அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க மனைவியை பார்த்து, எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது, நீ போ, சபைக்கு போ. தாயும் தகப்பனும் சொல்லுவாங்க பிள்ளைய பார்த்து, போ மகனே சர்ச்சுக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் தெபோராளின் ஆவியை பெற்று இந்த திருநெல்வேலியில் ஒரு 10,000 பேரை ஊக்கப்படுத்தி எழுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த நாள் தான் இந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு விசேஷித்த நாள். கரங்களை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். அவ்வளவு பேரும் கையா செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10,000 பேர் இயேசுக்காக இருக்கும். நான் சின்ன விசுவாசத்தை கொண்டு சமாதானபுரம் சபையில் இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, எனக்கு 10,000 விசுவாசிகளை கொடுங்களா ஆண்டவரேன்னு கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருக்கிறது. ஆனால் தாபோர் மலையில இருந்து விசுவாசிகள் கீழே இறங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பயம் என்னும் மலையிலிருந்து ஜனங்கள் கீழே இறங்கணும். நீ என்னத்துக்காகவும் பயப்படாம, நான் இயேசுக்காக. ஹல்லேலூயா. பகலோ இரவோ, பசியோ பட்டினியோ, லாபமோ நஷ்டமோ, நான் இயேசுக்கு ஊழியம் செய்ய போறேன். நான் ஒரு 10 பேரை இயேசுவின் சபையில் கொண்டு வரப்போறேன்னு சொல்லி தெபோராளோடு கூட சேர்ந்து அந்த ஆவியோடு கூட நாம் ஊக்கப்படுத்துகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். வருகிற செவ்வாய்க்கிழமை நமக்கு இங்கே சுதந்திரத்தின நாளில் விசேஷித்த கூட்டத்தை வைத்திருக்கிறோம் வாலிபர்களுக்காக. ஒரு 10,000 வாலிபர்கள் வந்தாலே, நண்பர்களே, வருகிற எல்லாருமே, இங்கே வந்திருக்கிற எல்லாருமே இந்த நாளை ரொம்ப முக்கியமா நினைங்க. எல்லா வாலிபர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். உங்க வீட்டில் 13 வயதுக்கு எல்லாம் அனுப்பிருங்க. வாலிப பிள்ளைகளை அந்த செவ்வாய்க்கிழமை அனுப்பிருங்க. கர்த்தர் மீதியை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த தவறானவைகளை பிடுங்கி எறிவார், களைகளை பிடுங்கி எறிவார். நான் எப்பவுமே சொல்வேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, இரும்பு கரம் கொண்டு களைகளை பிடுங்கி அவர் எறிவார். அவருடைய கரம் ஆணி பாய்ந்த கரமா இருக்கலாம், ஆனா அந்த கரம் ஒரு இரும்பு கரமாக மாறி ஆணி வேர்ல, தீமையின் ஆணி வேற, பயத்தின் ஆணி வேற பிடிங்கிரும். 10,000 பேரும் இறங்கிட்டான். சிசராவுக்கு விரோதமாய் புறப்பட்டு போய் யுத்தத்திலே அவர்கள் ஜெயித்தார்கள். கர்த்தருக்கு சோதரன். ஆனா கர்த்தர் சொன்ன அந்த தெபோரா சொன்ன வார்த்தையை பாருங்க, எழுந்து போ. இன்னைக்கு கர்த்தர் அதே வார்த்தை. வாட் இஸ் ஸ்பெஷல்? இந்த நாள்ல என்ன விசேஷம்? எழுந்து போ. கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. உன் பிரச்சனை, அதில் தீர்வு உன் கையில கர்த்தர், வெற்றியை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். உன்னுடைய சத்துருவை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்க. நீ அவன் கையில மாட்ட மாட்ட, அவன் உன் கையில மாட்டுவான். கரங்க தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? நீ அவன் கையில போய் சிக்க மாட்ட, அவன் உன் கையில. மன்னவர் இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு மாற்றத்தை காட்டுகிறார். நீ சந்தோஷப்பட்டு களிகூறு, சந்தோஷமா கை தட்டணும். அப்பதான் இந்த நாள் தன் வேலையை காட்டும். ஒரு மகிமையான நாள். This is the day. This is a very special day. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிற நாள் இதுவே. நீ புறப்பட்டு போக வேண்டிய நாள் இதுவே. கர்த்தர் உன் எதிரியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற நாள் இதுவே. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையாகும். இந்த நாளுடைய விசேஷம் என்ன? அன்னைக்கு போனாங்க, பிறகு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு சந்தோஷ செய்தியை கொண்டு வந்தார்கள். அன்னைக்கு தெபோராளுக்கு எவ்வளவு பேர் மதிப்பு, எவ்வளவு மதிப்பு கொடுத்துருப்பார்கள். அந்த அம்மா 10,000 பேரை என்கரேஜ் பண்ணிச்சேன். தெபோராளின் ஆவி, தெபோராளின் பெண்கள் நிறைய நகைகளை போட்டுட்டு கத்துவாங்க, பேசுவாங்க. நான் பார்ப்பேன், தெபோராளின் ஆவினா இன்னன்னு தெரியாம பேசுறான். ஒரு 10,000 பேரை உபவாச ஜபத்துக்குள்ள நடத்தின பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்.
அவங்க தெபோராளின் ஆவி படைத்தவங்க. கடைசியாக ஒரு வார்த்தை வாசிக்க வேண்டும். 3வது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த நாளை பற்றி என்ன விசேஷம்? பாஸ்டர் ஏன் இந்த நாளை விசேஷப்படுத்தினாங்க? எல்லா ஞாயிற்றுக்கிழமை விசேஷம், எல்லா நாளுமே விசேஷம்னு சொல்லுவேன். அதே வேளையில் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த 2வது ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப விசேஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விசாரப்பட வேண்டாம், அதான் முதல் வார்த்தை. 2வது வார்த்தை, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு சிறார், உன் சத்ருவை உன் கையில் அவர் ஒப்பு கொடுப்பார் என்கிற சந்தோஷமான காரியம், வெற்றியின் ரகசியம். 3வதாக, இந்த நாள் எப்படிப்பட்டது? இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிற ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் தான் இந்த தேவனாகிய கர்த்தர். வசனம் 17, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை. எத்தனை பேர் சம்பாத்தியம் பண்றீங்க? ஆண்களும் பெண்களும் சம்பாத்தியம் பண்ணணும். சம்பாத்தியம் பண்ணாம யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருமே ஏதோ ஒன்று சின்ன தொழில் செய்து சம்பாதிக்கணும். இட்லி வித்து அல்லது தையல் தைத்து அல்லது ஒரு பலசரக்கு கடையில் சின்ன பிள்ளை, அந்த வயசுக்கு கீழே உள்ளவங்கள்லாம் படிக்கணும். அவங்க யாரும் வேலைக்கு போகக்கூடாது. அது சட்ட விரோதம். குழந்தைகளை, சிறு பாலகர்களை வேலையிலே சேர்ப்பதே சட்ட விரோதம். தமிழக சட்டத்தை மதிக்க வேண்டும். கர்த்தர், ஆனா 18 வயசு ஆயிட்டு நான் சம்பாதிக்கணும். படிச்சிருக்கலாம், ஆனா வேலை கிடைக்கலையா? சும்மா உட்காந்துருக்கூடாது. நேராக போய் பலசரக்கு கடையில், ஐயா வேலை கொடுங்க, ஐயா வேலை கொடுங்க, ஐயா வேலை கொடுங்க. 4 இடத்துல கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலை, உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலையை செய்யணும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேலும் அதிகாரியாக்குவார். நீ ஆடை மேய்க்கிறதுல உண்மையா இருக்கணும். அப்பதான் உன்னை ராஜாவாக ஆக்குவார். தாவீது ஆடை மேய்க்கும் போதே கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நான் தாழ்ச்சி அடையன் பாட்டு பாடி சின்ன வேலையிலும் கொஞ்சம் சம்பாத்தியத்திலையும் காடு மேடு அலைஞ்சி சம்பாத்தியம் பண்ணாலும் அவன் பாட்டு பாடி கர்த்தர் கொடுத்தவனை கர்த்தர் ராஜாவா உட்கார வச்சார். அவனுக்கு பொன்னும் பொருளும் ஏராளம் அத்தனையும் சாலமோன் கையில கொடுத்தேன். என் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுன்னு நாம் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்க சம்பாத்தியம் இல்லைன்னா மதிப்பு இருக்காது. எல்லாரும் சம்பாத்தியம் பண்ண முடியும், ஆனா என் கைபலன், என் சாமர்த்தியம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிருபைன்னு நினைங்க. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தான் எனக்கு இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு ஐஸ்வர்யத்தை. அதனால இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா நான் சொல்ல முடியாது, ஆனா கொடுப்பார். உன்னைய வாலாக்காமல் தலையாக்க வரணும், சம்பாதிக்க வைப்பார். 50,000க்கு மேல நீ சம்பாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தை சும்மா தரையில விழுந்து போகாது. நாங்கள் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தரையில விழுவதில்லை. 50,000க்கு மேல சும்மா 13,000, 15,000, 22,000 இந்த சம்பளத்துக்காக நீ திருப்தி அடையக்கூடாது. ஆனா நீ உண்மையா இருக்கணும். திருட போக கூடாது, தப்பு செய்யக்கூடாது. நீ பரிசுத்தமா இருந்தீன்னா, கை சுத்தமா இருந்தீன்னா, கை சுத்தமா இருக்கிற யாருக்கும் சம்பளம் தானா பெருகும். இயேசுவோட யார் தெரியுமா? ஹலோ, யார் அவரு? ஏதோ சிலுவையில பரிதாபமா மரித்தார் அப்படி நினையாதீங்க. அவர் மரித்தது உண்மை, ஆனா அவர் மரிக்கும் போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் யார் தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பனர். எல்லாரும் எலும்பி நின்று சத்தமா ஐஸ்வர்ய போட்டு, ஆமா இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ சம்பாதிப்பாய். நீ இதுவரைக்கும் சம்பாதிக்காததை சம்பாதிப்பாய். உன் கம்பெனி வளரும் பெருகும். நீ எந்த கம்பெனி வைத்திருந்தாலும் வளரும் பெருகும். நீ எந்த தொழில் செய்தாலும் வளரும் பெருகும்.
ஆமென். வருகிற வெள்ளிக்கிழமை நினைக்கிறவர்களுக்காகவெல்லாம் விசேஷித்த ஜெபத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஹalleluya. எல்லாரும் நல்லா சம்பாதிக்கணும். 5 லட்சம் சம்பாதித்தவங்க அருமையானவர்களே 25 லட்சம் சம்பாதிக்கணும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். நான் நம்புறேன், பைபிளை நம்புறேன், நான் என் இயேசுவை நம்புறேன். உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உன் பலன் கிடையாது, ஆனா ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை இந்நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அதனால இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பெரிய பணக்காரனாக போறீங்க. ஹல்லேலூயா. அடுத்த கூட்டத்துக்கு வர்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் காலையில் நேற்று நைட்டில் 11:30 மணிக்கு நான் இந்த வசனங்களை எடுத்தேன். ராத்திரியில கொசுவலையை விட்டு வெளியே வந்து பைபிளை எடுத்து இந்த 3 வசனங்களை எடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நண்பர்களே, இந்த 2வது ஆராதனைகளுக்கு வந்த அத்தனை பேருக்கும் ஐஸ்வர்யவான். அது என்னன்னா, அருமையானவர்களே, இந்த 2வது ஆராதனைக்கு வரிசையா வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, தொடர்ந்து 2வது ஆராதனைக்கு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் பணக்காரன் ஆகணும். நான் என்னைக்கும் இங்க பாருங்க, நான் என்னைக்கும் இப்படி சொல்ல தெரியுமா, நான் சொல்றேன், ஏய் பணம் இல்லாட்ட பரவாயில்லப்பா, ரட்சிக்கப்படு, பரிசுத்தமா வாழ்வு, இப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த நாள் அப்படி சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசாரப்பட வேண்டாம். 2வது ஆராதனைக்கு வந்தவங்க எல்லாம் பணக்காரன் ஆகுவாங்க. உலகம் எல்லாம் சொல்லுங்க, கூவி சொல்லுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க. 2வது ஆராதனை கர்த்தருக்காக காத்து கிடக்கிறவங்க அத்தனை பேரும் வீடுகள் ஐஸ்வர்யம் உண்டாகும், உங்களுடைய நிலபுலன்கள் பெருகும், நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க. ஆமென், ஆமென். நல்லா சம்பாதிங்க. ஏன் உண்டாயிருக்கிறது போல அவரே சம்பாதிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு கட்டளையிடும்.